வணக்கம் பிரபுகளே. இன்றைக்கு புதன்கிழமை பொற்கால புதன் 22/10/2025 நாங்கள் இன்று ஒரு குறளுக்கு வருவோம். பெற்றார் பெருன் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. அதாவது வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார், பெற்றார் பெருன் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தொழில் வாழும் உலகு. அதாவது நற்பண்புடைய நல்ல பண்பான பணிவான ஒரு கணவனை பெற்றால் பெண்களுக்கு இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் ஒரு பெரிய சிறப்பாக அமையும். அப்போ பெண்களுக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அவளுடைய இல்வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு பக்குவமான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், அவள் ஒரு நல்ல பண்புடைய கணவனை பெற வேண்டும். அந்த நல்ல பண்புடைய கணவனை பெற்றாளாக இருந்தால் அவளுடைய இல்வாழ்க்கை ஒரு புதிய உலகம், அந்த இல்வாழ்க்கை என்கின்ற ஒரு புதிய உலகம் பெற்றும் சிறப்பாக அமையும், அருமையாக அமையும். அவளுடைய உலகமே அதுதான். அந்த உலகம் சிறப்பாக அமையும் என்று வள்ளுவ பெருந்தகை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் குறளுடன் செய்திகளுக்கு செல்லலாம். செய்திகளுக்கு போவோம் என்று சொன்னால், எங்களுடைய இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது அதிரடியாக இறங்கியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அவர் ஆங்காங்கே வெளிநாடுகளுக்கு சென்று பலருடன் பேசி வருகிறார். அவர் என்ன அதிரடி செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் போய் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அவர் அங்கே பாராளுமன்றங்களுடைய நன்மை தீமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை அறிவதற்கு அல்லது விடயத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர் அங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தெற்காசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான ஐரோப்பிய பாராளுமன்ற தலைவர் உபதலைவர்களையும் சந்தித்து அவர் பல விதமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. பல விடயங்களை பேசியிருக்கிறார். முக்கியமாக எங்களுடைய இலங்கையிலே தமிழர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இலங்கையில் ஆயுத போராட்டம் 2009 மௌனித்து விட்டது, அது எங்களுக்கு தெரியும். அந்த 2009 மௌனமித்ததுக்கு பின்பாக அந்த ஆயுத போராட்டத்தின் பின்னர் எங்களுடைய உள்ள களநிலைகள், அதாவது அரசியல் தமிழ் நிலைமைகள் தொடர்பாகவும் அங்கே கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய காணொலியிலையும் அவர் விட்டு கொண்டிருக்கின்றார். ஆகையினால் அர்ச்சுனார் ராமநாதனின் வெளிநாட்டு அதிரடி பயணம் அதிரடி நடவடிக்கைகளாக இருக்கும் என நாங்களும் எதிர்பார்ப்போம். ரைட். மற்றது நாங்கள் சொல்வோம் என்று சொன்னால், கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணிகளுடன் சென்ற ஒரு சொகுசு பஸ் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மன்னார் மதவாச்சி வீதியில் பெரிய கட்டை பகுதியில் விபத்துக்குள்ளாயிருக்குது. விபத்து தான் நடக்குது. விபத்துக்கள் கொஞ்சம் குறையும் என்று பார்த்தா பேருந்தும் கூடுது. மன்னார் நோக்கி வந்து கொண்டிருக்கு பஸ்ஸு வந்திருக்குது. விபத்துக்குள்ளானது ஏன் விபத்துக்குள்ளானா, பேருந்து வேக கட்டுப்பாட்டை மீறியது. வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதிலிருந்து பலர் அங்கே பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் செட்டிக்குள வைத்தியசாலையில் இப்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நடந்து முடிந்த பிறகு அறிந்திருப்பார்கள் போலீசார் உடனடியாக அங்கே விரைந்திருப்பார்கள், விசாரித்திருப்பார்கள் எங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணை மூலம் பல விடயங்கள் தெரிய வரும் என்றும் நம்பப்படுகிறது. பார்ப்போம் போலீசாரினுடைய விசாரணை இவ்வாறாக செல்கிறது என்று. ரைட். அடுத்தது எங்களுடைய செவ்வந்தி செவ்வந்தியை பற்றி கதையாட்டி எங்களுக்கு நித்திர வராது. இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் செவ்வந்தியை பற்றி சொல்லலை என்றால் என்ன, இன்றைக்கு செவ்வந்தியை பற்றி சொல்லாமல் போயினோம் என்ற ஒரு பிரச்சனை வரும். ஆகையினால செவ்வந்தியுடன் தொடர்பட்ட அனைவரும்
செவ்வந்தியுடன் தொடர்புபட்டவர்கள், தொட்டவர்கள், கட்டவர்கள், பட்டவர்கள், கதைத்தவர்கள், நின்றவர்கள், போனவர்கள் எல்லாரும் செவ்வந்தியை ஹாய் என்றாலும் செவ்வந்தியோ எல்லாரும் அம்பிட வண்டியான். செவ்வந்திக்கு இடம் கொடுத்தவர்கள், வரம் கொடுத்தவர்கள், சாப்பாடு கொடுத்தவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள். ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. இது சொல்லியிருக்கிறது நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் தெரிவிச்சிருக்கிறார். அப்போ பாப்பம் சிவந்தியுடன் சேர்ந்து தொடர்புபட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். பாவம் சிவந்தி தன்னுடைய ஐரோப்பிய கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் தான் போவதாக சொல்லியிருந்தார். பல விடயங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருகிறார். இப்பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து தான் இந்தியா போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அணியத்துக்குள் இருந்து மறைந்து இருந்து, அந்த அணியம் என்று சொன்னால் தெரியும் எங்களுக்கு, போட் இருக்கிறது, போட்டுக்கு மேலே முன்பக்கம் அணியம், இதுக்குள்ளே அணியத்திற்கு உள்ளே ஒரு இந்தியாவிலே ஒரு ஆக்கள் நிற்கிற இடம் கிடக்கிற அந்த மேலே அணியம் என்று சொல்கிறோம். மேலே தட்டாக இருக்கும், அந்த தட்டுக்குள்ளே ஒரு ஓடு மாதிரி இருக்கும், ஒரு அறை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் பேரியலை போட்டுவிட்டு அதுக்கு மேலே படுத்திருந்து ஒளிச்சுக்கிழிந்து பயத்தில் போயிருக்கிறார். தான் பிடிபட்டு போடுவனோ என்ற ஒரு அச்சத்திலே தயங்கி போயிருப்பதாகவும் அழுதழுது சொல்லியிருக்கிறார். சொல்கின்ற போது பெரிய பிரச்சனை, பாவமாக தான் கிடக்கிற மாதிரி கிடக்கு எல்லாருக்கும். ஆனால் என்னத்துக்கு போனதுன்னு எங்களுக்கு எல்லாம் படிவா தெரியாது. அவைய இசர்வோல் எல்லாம் எங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஆகையினாலே அது பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும், அதை போலீஸார் பார்த்துக்கொள்வார்கள். விசாரணை மூலம் அதெல்லாம் தெரிய பெறும் என்று நாங்களும் நம்பியிருப்போம். மற்றது இலங்கையில் ஒரு பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்று தான் விடிய சொல்லலாம். பிரேக்கிங் நியூஸ் என்ற செய்தி என்று சொல்லலாம். பெலிகம, இலங்கையின் மாத்தறை மாவட்டத்தில் பெலிகம பிரதேசத்திலே அங்கே பிரதேச சபை தலைவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மண்டையை போட்டுவிட்டாங்க. சூட்டு சம்பவங்கள் தான் குறையுது என்று பார்த்தால், சூட்டு சம்பவங்கள் எல்லாம் இல்லாமல் என்று பார்த்தால் போட்டு தள்ளுற கட்டங்கள் வருது. போட்டு தள்ளிட்டாங்க. அவரை போட்டு தள்ளியிருக்கிறாங்க பிரதேச சபை தலைவர். அப்போ இவர் என்னென்னு சொன்னால் இன்று புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் ஐக்கிய மக்கள் கட்சியின், அதாவது எங்களுடைய சயித் ஐயாவின் கட்சி என்ன பிரச்சனை என்று தெரியல, யார் எதிரி என்று தெரியல, இவர் எதுக்காக போட்டார்ன்னு தெரியல, போட்டு தள்ளிவிட்டாங்க. அப்போ அந்த கட்சியின் உறுப்பினராக சொல்லப்படுகிறது. அவரின் அலுவலகத்தில் இன்று கூட்டம் நடந்திருக்கிறது. இன்றைய புதன்கிழமை மக்கள் சந்திப்பு, மக்கள்கள் எல்லாம் வந்து கொண்டிருப்பார்கள். தங்கள் பிரச்சனைகளை சொல்வதற்காகவும் ஒவ்வொரு பயிரோடோ ஒவ்வொரு பேப்பரோடோ ஏதோ மனுக்களை எழுதி கொண்டு வருவார்கள். எனக்கு வேலை சொல்லுவார்கள், ஒருத்தர் ரோட்டு போட சொல்லுவார், ஒருத்தர் வீடு கட்டி தாண்டு வைப்பார். அப்படி மக்கள்கிட்ட பிரச்சனையை அறிந்து கொண்டு இருக்கிற வேளையில் அப்படியே வெள்ள உடுப்போட வந்திருக்கிறாங்க. அது நாங்கள் நடுக சொல்லுவோமா, அந்த சந்தேகத்தின் பேரில் இருவர் வந்தனர், மோட்டார் சைக்கிள் வந்தனர், இல்லை காரில் வந்தனர் என்று சொல்லுவோம். வந்தவர்கள் சுட்டு விட்டு போனார்கள். வந்தார்கள், இறங்கி வந்தார், துப்பாக்கி எடுத்து அவர் கதிரையில் எப்படியே இருக்கின்ற போது, கதிரையிலிருந்து கதைச்சு கொண்டிருக்கிற போது நேரே வந்து சுட்டு விட்டு அவர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். மற்ற எழுதி கொண்டு அவர்கள் தப்பி ஓடி விட்டார்கள். வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டும், அவர் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டும் அது பலன் அளிக்கவில்லை. அவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு 38 வயது தக்கவர், 38 வயதையுடைய லசந்த விஜய விக்ரம சேகர லசந்த விக்ரம சேகர் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு 38 வயதுடையவர். இப்போ அங்கே சிசிடிவி கேமரா எல்லாம் சுற்றி இருந்திருக்கு. இப்போ கேமராவில் எடுத்த படம் எல்லாம் இப்போ வலைத்தளங்களில் இப்போ வெளிவருகிறது போல தெரிகிறது, வந்திருக்குது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதை வச்சுக்கொண்டு இனி போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வார்கள். இனி அவர்களை கைது செய்வார்கள். அது சரி, இந்த எல்லாம் குற்றம் செய்கிறாக்களுக்கு என்ன யோசனை என்று எனக்கு ஒன்றும் விளங்கல. தாங்கள் பிடிபடாமல் இருப்போமோ எல்லாம் என்னென்னு சிந்திக்காமல் இவர்கள் செய்கிறார்கள் தெரியல. பிள்ளைகள் செய்கின்ற போது எதுவித கூச்சம் மாச்சங்கள் இல்லாமல் செய்யணும். அப்போ இதை பிடிபட மாட்டினமோ, அப்போ இது பிடிபடுறானே, அப்போ என்னத்துக்காக இதை செய்யணும்? பிடிபடுறாங்கள், என்ன குடும்பங்களை பார்க்கணும், எங்கள்கிட்ட குடும்பங்களை பார்க்குறத விட்டுட்டு இதுக்கு போய் வில்லங்கத்துக்கு போய் இப்போ சுட போய் இப்போ இவையெல்லாம் உள்ளுக்கு போய் அங்கே உள்ளுக்கும் பெரிய பிரச்சனை, ஜெயிலெல்லாம் அடப்பட்டு சரியான சனமாம். அதுவும் ஒரு செய்தி. என்னென்னு சொன்னால், இலங்கையில் 36,000 பேர் சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 36,000, இன்னும் 1000 போய்கொண்டு தான் இருக்க போகுது. என்னென்றால் நாளாந்தம் குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, போலீஸ் கைதுகள் நடைபெற்றிருக்கிறது, பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க.
சிவந்தியோட சேர்ந்தவர் எல்லாரையும் பிடிப்பேன்னு நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லாரையும் பிடிக்கவும் எங்கே இடம் கிடக்கு. இனி ஒரு வீட்டை கொண்டே வேறு அடைக்க போகிற ஒரு வரதாங்க கொண்டு தான் அடைக்க வேண்டிய ஒரு கட்டம் பெறப்போது போனது. 36,000 பேர் சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் இது புதுமை என்னண்டா, பெரிய புதுமை சாதனையோண்டு தெரியல. என்னென்னு சொன்னால் இதில் 65% மாணாக்கள் குற்றவாளிகள் என்ன தரேண்டா போதைப்பொருள் பாவிச்சாங்க. போதைப்பொருளோட தொடர்புடையவர்கள், பாவித்தவர்கள், விற்றவர்கள், கடத்தினவர்கள், அப்படி. அப்போ 65% போதைப்பொருள் ஒன்று சொன்னால் யோசிச்சு பாருங்க இலங்கையில் என்ன நிலைமையாண்டு. கடவுளே 65 35% தான் சும்மா நோமலாக இருக்குது. கொஞ்சம் 65 குற்றம் பண்ணாடாப்பா என்னடாப்பா நாடு எங்கே போகுது? அச்சோ, இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கு. இதில் 826 பேர் மரண தண்டனை கைதிகளாம். 36,000 பேரில் 826 பேர் மரண தண்டனைக்குரியவர்கள். அதில் 21 பேர் பெண்களும். உங்களே நாங்கள் பார்த்தீங்களா, அவையும் சும்மா இல்லை, நாங்களும் விடுவோம் என்று பாட்டு பழிக்கிட்டு அவையும் கூட்டு சுமந்தியமாக இருக்கும். இவ்வளோ துணி வந்து அதோட தக்சியும் பாவம் அது சிங்களாம் தெரியாமல் இதை போய் மாட்டிட்டு கூடாது. அப்போ இதில் 21 பெண்களும் அடங்குறதாக சொல்லப்படுறது. 387 பேர் இதில் மேன்முறையீடு செய்திருக்கிறோம். இந்த 36,000 பேர் மேன்முறையீடு செய்திருக்கிறோம். நாங்களும் அப்படி செய்யலை, வழக்கு திரும்பி கதைங்க எங்களை விடுங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். அந்த மேன்முறையீடு செய்தவர்களே 6 பேர் பெண்கள். எப்படி? அப்படி 6 பேரும் பெண்களும் செய்திருக்கிறாங்க எனவும் சொல்லப்படுறது. இந்த கைதிகளுக்கு ஒற்று அரசாங்கம் கடவுளை ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1,400 ரூபா சிலவடிதான். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1,400 ரூபா சிலவடிதண்டா யோசிச்சு பாருங்க. 36,000 பேர், 36,000 பேரையும் தர 1,400 போட்டு பெருக்கி பாருங்க எங்கே போகுமெண்டு. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன கைதுகள் என்ன நடக்க போகிறது தெரிய. மற்றது இந்த போதைப்பொருள் கும்பலில் விற்பனை கும்பலிலிருந்து மறியலில் இருக்கும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறார். அவர் ஃபேமஸ் ஆனவர், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேர் தெரியும் உங்களுக்கு. கர்ரக்கட்டான்னு சொல்லி கர்ரக்கட்டா என்று சொல்லி தமிழடியான் வடிவா சொல்லுவார் என்று சொன்னால் எல்லாருக்கும் அந்த புனப்பேர்கள் முன்னுக்கு ஒரு அழக பேரான ஒரு பட்ட பேரெல்லாம் பெஞ்சு தான் வைப்பாங்கன்ற மாதிரி கர்ரக்கட்டா என்பவர். இவருக்கு அரசு ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவழிக்கிறான். யாருக்கு? இந்த கரக்கட்டா ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா செலவழிக்குதான் ஒரு மாதத்துக்கு அரசாங்கம். ஏன்னு சொன்னால் அவருக்கு அதிகாரி கணக்கு காவலர்கள் எல்லாம் போட்டு 83 பேரை போட்டிருக்காங்க. என்னடாப்பா இவருக்கு 83 போலீஸ் அதிரடிப்படை பாதுகாப்பு அதிரடிப்படை போலீஸ் இராணுவம்னு சொல்லி இவ்வளோ பேரையும் போட்டு உத்தியோகத்தர்கள் அவருக்கு ஏற்ற அந்த இந்த வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் சிலவும் இப்போ இலங்கையின் வரலாற்றிலே அதிக நாட்கள் ஜெயிலிருந்து விசாரிக்கப்படுவோர் என்ற இந்த கரக்கட்டா தானே. அதுவும் ஒரு கின்னஸ் சாதனை தான் பெறப்போது. வேறு என்னென்னு சொன்னால் இலங்கையில் கைதிகளை கொண்டு வச்சிருக்கிறோம், கைதிகளில் அதிக நாட்கள் வச்சு விசாரிக்கப்பட்ட என்று சொல்வதும் இவர் தான் என்று சொல்லப்படுகிறது. சரி, மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.